வாங்க பனம்பாயத்தை சுட்டு சாப்பிடலாமா. நான் பால் சுசட்டுக்கு போயிருந்தேங்க, பால் எடுத்துக்கின்னு. அப்போ பனை மரம் பார்த்தேங்க. பனை மரத்தடியில் நிறைய பனம்பாயம் வீந்துச்சுங்க. அதில் நல்ல பயமாக பார்த்து ஒரு 2 பொறுக்கின்னு வந்தேங்க. மாட்டுக்கு கஞ்சி ஆக சொல்ல அடுப்பத்து வச்சு சைடில் போட்டு வேக வைப்பேங்க. அதுக்கப்புறம் கஞ்சி வந்துட்டு பிறகு இறக்கி வச்சுட்டு நல்லா கஞ்சி வேகிற நடுவுலேயே போட்டு வேக வச்சுட்டேங்க. நல்லா அப்போ தான் நல்லா வேகும் சொல்லிட்டு இந்த பனம்பாயம் வந்து வெடிப்பு விடும். அது பாருங்க நல்லா வெடிப்பு வந்துடுச்சா. இப்போ வந்து பனம்பாயம் வெந்துடுச்சு நத்தங்க. அதுக்கப்புறம் அடுப்புலேருந்து எடுத்துன்னு போய் ஆற வச்சு சாப்பிட்லாம் வாங்க. அதுக்கப்புறம் பனம்பாயத்தை ஒரு போனியில் போட்டு எடுத்துன்னு வந்துட்டேங்க. பனம்பாயத்தை புடவே முடியல. பனம்பாயம் முனையில் இருக்கிற அந்த காம்பை வந்து புட்டுட்டா தான் பனம்பாயம் வந்து போட முடியுங்க. இதில் வந்து 3 சொலை இருக்குங்க. 3 ஒரு பனை மரத்தில் வந்து 4 சொலை இருக்கும். ஒரு பனம்பாயத்தில் மேக்ஸிமம் வந்து 3 தாங்க இருக்கும். அந்த பனம்பாயத்தை போட்டால் இதாங்க வந்து அந்த நுங்கு வர்றது, நுங்கு இல்லைங்க பனங்காய்ங்க உருளாங்க. அது வேக வைக்கிறது சுடத்துக்கு முன்னாடி போட்டால் பனங்காய்ங்க வருங்க. 3 சொலை பிச்சு எடுத்துட்டு சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. யாரெல்லாம் வந்து பனம்பாயத்தை சுட்டு சாப்பிட்டுக்கிறீன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து கிராம பக்கம் எல்லாருமே வந்து விரும்பி சுட்டு சாப்பிடுவாங்க. நாங்களும் சின்ன வயசுலாம் சாப்பிட்டுக்கிறோம் நிறைய.